ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இப்ப கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரியும் கணத்தில் புரியும் காதல், அத்தியாயம் 27. அபியின் பைக் யாழ் வீட்டின் முன் நின்றது. அருள் இறங்கி உள்ளப்போ, நான் பைக்கை விட்டுட்டு கார் எடுத்துட்டு வரேன். நான் இங்கேயே நிக்கிறேனே. அருள், அவன் அதட்ட. மாமா, அவ அங்கேயே நிக்கட்டும், நீங்க வந்து காரை இடுங்க. சும்மா சும்மா அவளை திட்டாதீங்க என யாழ் உள்ளிருந்து கத்த. அதன் பின் எதுவும் பேசாமல் அவன் உள்ளே சென்றான். இடுப்பு வலி இன்னமும் கொஞ்சம் இருந்தது அவளுக்கு. உள் செட்டில் விட்டிருந்த காரை எடுத்துக்கொண்டு அபி வெளியே வர, யாழும் தன் பைகளுடன் வெளியே வந்தாள். அவளை வழியனுப்ப கிருபாகரனும் பார்வதியும் வர, அருள் அவர்களை பார்க்காது தலையை குனிந்து கொண்டாள். காரிலிருந்து இறங்கிய அபி அருள் கைகளில் வைத்திருந்த பேக்குகளை வாங்கி டிக்கியில் வைத்தான். அருள், நீ பின்னுக்கு ஏறு, யாழ் நீ முன்னுக்கு ஏறு, எனக்கும் பேச்சு துணைக்கு ஆள் வேணும் வண்டி ஓட்டும் போது என அபி கூற, அருள் எதுவும் பேசாது பின் சென்று அமர்ந்தாள். கிருபாகரன், ஏன் அபி, அருள் உங்கூட முன்னுக்கே இருந்து வரலாம்ல. இன்னைக்கு பாத்ரூம்ல இருந்து வரும்போது வலிக்கு விழுந்துட்டா மாமா, அதான் சரியான இடுப்பு வலி. முன்னுக்குன்னா ஃப்ரீயா இருக்க முடியாது, அதனாலதான் அவளை பின்னாடி உட்கார சொன்னேன். கால் நீட்டி இருந்தா வலி கொஞ்சம் சரியாகும்ல. பார்வதி, ரொம்ப அடிபட்டுடுச்சா? சின்ன வலி கூட தாங்க மாட்டாளே. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அத்தை, அதான் நான் இருக்கல்ல. கிருபாகரன், இப்ப அவளையும் கூட்டிட்டு போகணுமாடா? இங்கே விட்டுட்டு போயிட்டா நாங்க தான் இருக்கோம்ல. யாழ், இல்லப்பா, அருளும் எங்க கூடவே வரட்டும், நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன். பிறந்ததுக்கு கொரியா தவிர வேற எங்கேயுமே அவளுக்கு போய் தெரியாது. இதே சாக்குல பாத்துட்டு வரலாம். ஆமா மாமா, இனிக்காச்சும் உலகம் தெரியும். அருள், அப்படி இல்ல மாமா, கொஞ்சம் வெளியே போனாதானே தெரியும். எப்பவுமே நாங்க கூட இருக்க முடியாதுல்ல மாமா. நீங்க இவ்ளோ சொல்றதுனால ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேமா, அப்ப நாங்க கிளம்புறோம். யாழ் முன்னாடி ஏற அபி காரை கிளப்பினான். வண்டியில் அசாதாரண மௌனம் நிலவியது. இப்ப கூட மாமாக்கு என் மேல பாசம் இல்ல, அக்காவைத்தான் முன்னாடி உட்கார வச்சிருக்காரு. நான் எப்பவுமே இவரோட கண்ணுக்கு தெரியவே மாட்டேன். கடைசி வர இப்படியே இருக்க வேண்டியதுதான் என அருள் நினைக்க அவள் கண்கள் மெதுவாக கலங்கியது. அவளையே கண்ணாடியில் அடிக்கடி பார்த்தபடி இருந்த அபி அவள் கண்கள் கலங்குவதை பார்த்து, அருள் ரொம்ப வலிக்குதா? சாச்சா இல்ல, இப்ப வலி குறைஞ்சு போச்சு என மெதுவாக கலங்கிய கண்களை துடைத்தபடி பதில் சொல்ல, என்னடி கல்லெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு? ரொம்ப வலிச்சா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்லக்கா, அவ்வளவு வலி இல்ல என்றவள் கண்களை மூடிக்கொண்டாள். என்ன மாமா, அமைதியாவே வரீங்க? போர் அடிக்குது, பேசிட்டு வாங்களேன். நான் என்னடா பேச? கல்யாணம் ஆனதும் ரொம்பவே மாறிட்டீங்க மாமா. முன்ன எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. லூசு, நான் ஒன்னும் மாறவே இல்ல. இப்ப கதைக்க விஷயம் இல்லடா பைத்தியமே. மாமா, அருள் காலேஜ் முடிச்சதும் என்ன பிளான் வச்சிருக்காளா? என்கிட்ட அத பத்தி எல்லாம் சொல்லவே இல்லையே. காரின் கண்ணாடி வழியே அருளை அவன் பார்க்க, அருளும் அவனைத்தான் பார்த்தாள். மேடம் மேல பறிக்க போறாங்களாம். ஹே அருளு, உண்மையாவாடி? என்னால முடியாதுன்னு நீயும் நினைக்கிறியாக்கா? ச, அப்படி இல்லடி. என் செல்லத்தால படிக்க முடியாததுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? நான் உன்னை நம்புற அருள், நீ கண்டிப்பா மேல் படிப்பையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவ. அதான் உனக்கு சொல்லித்தர டவுட் கேட்க எல்லாம் மாமாவே பக்கத்துல இருக்காரே. மாமா கிட்ட கேட்க தயக்கம்னா நீ என்கிட்ட கூட கேட்கலாம். உனக்கு எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு படிடி. நீ என் மேல வச்சிருக்கிற கொஞ்சம் நம்பிக்கை கூட இவருக்கு என் மேல இல்ல அக்கா. அருள், அவன் சற்று குரல் உரக்க, மாமா, அருள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவ கண்டிப்பா நல்லா படிப்பா மாமா. நாமளே அவளுக்கு சப்போர்ட் பண்ணலனா வேற யார் அவ மேல நம்பிக்கை வைப்பாங்க? நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. ஏன் அவளை டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி பேசுனீங்க? அவள் மேல நம்பிக்கை இல்லைன்னு யார் இப்ப சொன்னது? இனி அவளுக்கு தான் பைத்தியம். மனசுல கண்டதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா. அவ எனக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவ. போய் சொல்லாதீங்க. அன்னைக்கு நான் கேட்கும் போது மாட்டேன்னு தானே சொன்னீங்க, வேலைக்கு போ, வேலை படிக்காதுன்னு. அருள், உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் படிப்புல போதாம இருந்ததாலதான் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொன்னேன். நான் உன்னோட ப்ரொஃபஸரா இருக்கேன். உன் நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். மாமா, நீங்க அவளுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல. அவங்க இப்ப ரொம்ப பெரிய ஆளுகினி. நான்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு சொல்லி கொடுக்க? அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. நான்லாம் இவளுக்கு தேவையே இல்ல. நீங்க என்ன வகுப்பை விட்டு விரட்டனாலதான் நான் ஹர்ஷா கிட்ட கேட்டு படிக்கிறேன். உங்களை விட அவன் 100 மடங்கு நல்லாவே சொல்லித்தரான். உங்களை மாதிரி என்ன மட்டம் தட்டுறது இல்ல. நான் வகுப்பை விட்டு அனுப்புனா நீ வந்து சாரி கேட்க மாட்டியாடி? வகுப்புல உனக்கு மட்டும் என்னால ஃபேவர் பண்ண முடியாது அருள். காலேஜுக்குள்ள நீ என்னோட ஸ்டூடெண்ட் மட்டும்தான்.
யாரோ சொல்லி மண்டைக்குள்ள ஏறுற பாடம் ஏட்டி நான் சொல்லு தரும்போது மட்டும் ஏறல? ஹர்ஷாக்கும் நான் தான் லெக்சர் பண்றேன். ஹர்ஷா எப்பவும் திட்டாம பாசமா சொல்லி தருவான். நீங்க எப்பவுமே என்ன திட்டிட்டு தான் இருக்கீங்க. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஆள் ஆளுக்கு மாறி மாறி குறை சொல்லிட்டு வரீங்க. அருள், மாமாவனை இப்படி கண்டபடியெல்லாம் சும்மா சும்மா திட்டாத. அதே மாதிரி மாமா, நீங்களும் அவளை மட்டும் தட்டி பேசாதீங்க. நான் வாய மூடிட்டு தான் இருந்தேன். இவதான் சும்மா சும்மா கத்துறா. என்னோட ஆதங்கத்தை எல்லாம் கொட்டுறது உங்களுக்கு கத்துற மாதிரி தெரியுதா? ஐயோ சாமி, 2 பேரும் பேசாம இருங்க. மாமா, நீ வண்டியை நிறுத்து, இறங்கு கீழே. ஏன் இனி என்றவன் அவள் சொன்னதை செய்ய தவறவும் இல்லை. அவனுடைய டிரைவர் சீட்டுக்கு வந்தவள் அவனிடம், மாமா போய் உங்க பொண்டாட்டி பக்கத்துல இருங்க, நான் காரை ஓட்டுறேன். உங்க பஞ்சாயத்துக்கு நான் வரல, ஆளை விடுங்கடா சாமி என பெரிய கும்பிடு போட்டாள். சின்ன சிரிப்பு அவன் முகத்தில் வந்த போக ஏதோ ஒரு உற்சாகம் அருள் அருகே அமர்வதில் இதுதான் வாய்ப்பு என அவள் அருகே சென்று அமர்ந்தான். இனி நீ சொன்னதான் சில பேர் பக்கத்துல நான் உட்கார்றேன். அவங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. அவர் வாயை மூடிட்டு இருந்தாலே எனக்கு போதும். தயவு செஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்காதீங்கப்பா, என்னால முடியல சாமி என பாவமாக சொன்னவள் காரில் பாடலை ஒலிக்க விட்டு அதை ரசித்தபடியே கார் ஓட்ட ஆரம்பித்தாள். அருள் கார் கதவுடன் ஒட்டியபடி இருக்க அவள் இடையை பிடித்து இழுத்து கொண்டவன் அவன் அருகே நிறுத்தி கொண்டான். வலி இருக்காடி அம்மோ? கொஞ்சம். நீங்க இழுக்கதுல இன்னும் கூடி போச்சு என முகத்தை சுருக்கினாள். கார் கதவோட ஒட்டி இருந்தா வலிக்கும் தானே. காலைய மடியில வச்சுட்டு அப்படியே படு. உன் சைஸுக்கு இந்த இடமே வசதியாதான் இருக்கும். ஒன்னும் தேவையில்லை, நானே என்ன பாத்துப்பேன். கிளிப்ப பதிலுக்கு பதில் பேசாத அம்மோ. அது என்ன அம்மோ புதுசா இருக்கு? பிடிக்கலையாடி? நான் இனிமே இப்படித்தான் கூப்பிட போறேன்டி. பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி பேசல போ. அவள் கால்களை தூக்கி உரிமையாக அவன் மடிகளில் வைத்தாள். அவன் முகத்தில் கீற்று புன்னகை உரையமானது. ஏன் இப்ப காலை வச்ச? நீ தானே முதல்ல காலை நீட்டி படுக்க சொன்ன, இப்ப மாத்தி பேசுற. அவள் கால் விரல்களில் சொடுக்கெடுத்து விட்டான். ஏங்க, அக்கா இருக்காங்க, என்ன பண்றீங்க? கை எடுங்க முதல்ல. நான் ஒன்னும் உன் மாமா சொடக்கெடுத்து விட்டத பாக்கலடி. நீங்க என்னவோ பண்ணி தொலைங்க. இருவருக்குமே லேசாய் வெக்கம் வர அதன் பின் வாயை மூடி தமக்குள் சிரித்தனர். அவர்கள் இடையே இருந்த மனக்கசப்புகளை அந்த நிமிடம் மறந்துதான் இருந்தனர். அவனுக்கு அவளை பிடித்திருக்கிறது, ஆனால் காதலிக்கிறாயா என கேட்டால் அவனிடம் பதில் இல்லை. அவளும் அவனை பற்றி நினைத்தபடியே அமைதியாக உறங்கி போனாள். அவள் விழுந்திராமல் அவளை மெதுவாக அவன் பற்றி இருந்தான். அவர்களை பார்த்த யாழுக்கும் மனம் நிம்மதியாய் இருந்தது. அத்தியாயம் 28. குட் மார்னிங் மேன், சீக்கிரம் எழுந்துக்கோங்க. இன்னைக்கு சாங் ஷூட்டிங் போகணும்னு சொன்னீங்கல்ல. யாழின் ஸ்வீட்டான குரல் மின்னின் காதிற்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. கள்ளன் அவன் எழுந்தால் தானே கண்களை இறுக மூடியபடி அல்லவா தூங்குவது போல் நடிக்கிறான். அவன் அருகே வந்து டீ கோப்பையை வைத்தவள் செல்ல பார்க்க அவள் புடவை முந்தானையை பிடித்து இழுக்க பேலன்ஸ் இல்லாது அவன் மேலே கட்டிலில் விழுந்தாள். அவள் அங்க செழுமைகள் அவனில் அழுத்த அவளை விடாது அணை போட்டிருந்தான். அவன் பால் வண்ண முகத்தில் மெலிதாய் மீசை முளைத்திருக்க அதனால் அவள் கழுத்து வளைவினில் கூச செய்தான். மின், என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ எழுந்துருங்க, கூசுது மீன். யாழ் செம்மையா இருக்கடி. அவன் குரல் கிறக்கமாய் மெலிதாய் அழுத்தமாய் அவள் காதினுள் ஒலித்தது. அவனிடமிருந்து விடுபட அவள் திமிர அவனோ அவளை கீழே தள்ளி அவள் கைகளை அவன் ஒரு கையினுள் அடக்கி நெற்றியில் இதழ் பதித்தான். அவள் கழுத்தில் மின்னிய பொற்தாளையும் நெற்றி வகுட்டில் சூட்டியிருந்த குங்குமமும் அவள் அழகை மேலும் கூட்டி காட்ட மன்னவன் அவள் அழகில் விழுந்துதான் போனான். யாழ் மீண்டும் தாபமாய் குரல் வர, மின் எழுந்திருங்க முதல்ல, அம்மா நமக்காக வெயிட் பண்றாங்க, சாப்பிட்டு கோயிலுக்கு வேற போகணும். ஆன்டி தப்பா நினைக்க மாட்டாங்கடி, நான் இப்படி எல்லாம் பண்ணலன்னா தான் தப்பா நினைப்பாங்க. ஐயோ, என் தங்கச்சி எல்லாம் வெளியா இருக்கா, கலாச்சி தள்ளிடுவாமேன். என் செல்லோம்ல, இப்ப நீங்க எழுந்து குளிச்சுட்டா நைட் கண்டிப்பா நீங்க கேக்குறது எல்லாத்தையும் தரேன். நோ 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 யாழ்மா, இப்பவே வேணும் என புலம்ப தூக்கத்தில் புலம்பியவனை ஒரு கை தட்டி எழுப்பியது. மின் மின் திடுகிட்டு எழும்பியவன் நல்ல கனவு கலைந்து போனதில் கடுப்பாகவும் கொஞ்ச நேரம் எதுவும் புரியாமலும் முழித்துக் கொண்டு இருந்தான். என்னாச்சு ஹே ஜூன், ஏதோ புலம்பிட்டு இருந்தீங்க, அதான் தட்டி எழுப்புன. நீங்க முணங்கினது வேற கேக்கலையா? அதான் ஏதாச்சும் கெட்ட கனவோ தெரியாதுன்னுட்டு எழுப்புன. என்ன லாரா வெள்ளந்தியாய் சிரிக்க,
சாச்சா அப்படியெல்லாம் இல்ல ராரா, அது ஒரு நல்ல கனவு, இனிமையான கனவு என கனவுக்குள்ளேயே சென்று விட்டான். அவன் கண்ணில் மின்னிய பிரகாசம் அவள் கண்களுக்கு தெளிவாய் தெரிந்தது. சாரி ஹே ஜூன், நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல. ரியலி சாரி ஹே ஜூன். இட்ஸ் ஓகே லாரா, நான் ஆலன் கிட்ட போன் பேசணும், வெளியே இருக்கேன். இன்னைக்கு உன் கம்பெனிக்கு போக தேவையில்லையா? போகணும் தான், கொஞ்சம் லேட்டா போகலாம். நீங்களும் மியூசிக் கிரியேட் பண்ண எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே. யா, நான் இன்னைக்கு வர லேட் ஆகும். சில நேரம் நைட் வரவே மாட்டேன். அராவ கொஞ்சம் நைட்டு கவனிச்சுக்க முடியுமா? யா ஷியோர், நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்து அராவ பாத்துக்கிறேன். நான் வர்ற வரைக்கும் அத்தைய இருக்க சொல்லுங்க. நான் வந்ததும் அவளை நான் பாத்துக்கிறேன். ஓகே என புன்னகைத்தவன் எழுந்து குளியல் அறைக்குள் செல்ல இவளும் அறையை விட்டு வெளியேறி இருந்தான். அவன் மனதில் தோன்றியது எல்லாம் ஒன்று மட்டுமே. படமே விளங்காம இரவரவா தமிழ் லவ் படங்கள் பார்த்த எஃபெக்டா மீன் இதெல்லாம். இந்த மாதிரி கனவு சான்ஸே இல்ல. இனிமே தினமும் தமிழ் படம் பார்த்துட்டு தான் படுக்கணும். அவன் மனமே அவனை காரி துப்பி விட்டு சென்றதெல்லாம் வேறு கதை. இங்கு கொழும்பை வந்தடைந்த யாழ் மற்றும் அபி அருள் ஜோடிகள் ஒரு ஹோட்டலில் சென்று ரூம் எடுத்தனர். 2 ரூமை எடுக்க அருளும் யாழ் கூட தங்குவதற்காக கிளம்ப அபி தனி ரூமில் இருக்க வேண்டி வந்தது. ஆனால் யாழ், அருள் நீ மாமா கூட போய் இரு. ஏன்? அவர் தனியா இருந்து பாரு, நான் உன் கூட தான் இருப்பேன். அருள் வா, நம்ம ரூம் போகலாம், வெளியே டிஸ்டர்ப் பண்ணாத. அபிக்கு அருள் அருகில் இருக்க வேண்டும் என மனம் ஏங்க யாழுக்கு சாதகமாகவே பேசினான். நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்கடி, நீ கல்யாணம் பண்ணது என்ன இல்ல அபி மாமாவ. அதெல்லாம் தெரியாது, நான் உன் கூட தான் இருப்பேன். இவ வேற என்னோட அவஸ்தை புரியாம என தவித்தவன் யாழிடம் கண்களை காட்டிவிட்டு அருள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அறைக்கு சென்றான். எதிரெதிர் அறைகள் தான் இருவருக்கும் கிடைத்தது. அருள் தான் திமிரி கொண்டு வந்தாள். அறைக்கு சென்று அவளை கட்டிலில் தள்ளியவன் முகம் அவள் விலகலில் சிவந்து விட்டது. என்னடி, நம்ம பிரச்சனைய உன் அக்கா வரைக்கும் கொண்டு போறியா? நமக்குள்ள இருக்கிற விஷயத்த ஏன் அவளுக்கு சொல்ற? உன் அக்கா பேசினா மட்டும் என்னால உடனே எல்லாம் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்க முடியாது. இனி வேணும்னா எல்லாத்தையும் மறக்கலாம். ஆனா நான் எதையும் மறக்கல. நீ நேரடியாவே என்கிட்ட விஷயத்த சொல்லி இருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதேடி. ஏதோ வைத்தியம் உங்க மேல அப்போ, இப்ப இல்லைங்க. என்ன நிம்மதியா மூச்சு விட விடுங்க. அதான் என் பக்க நியாயம் எதுவுமே கேட்காம நான் செய்யாத தப்பையே எல்லாரும் செய்யறதா சொல்றீங்களே. உங்க எல்லாருக்குமே நான் தான் தப்பு பண்ணல, அப்படியே இருந்துட்டு போறேன். இனிமே என்ன நமக்குள்ள நடந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். ஏதோ மனசு தாங்காம அக்காட்ட சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க சார் என கையை எடுத்து கும்பிட அவன் தான் கலங்கி போனான். அவள் மேல் ஆரம்பத்தில் கட்டுக்கடங்காமல் கோபம் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போதெல்லாம் அருளைத்தான் அவன் மனம் நாடுகிறது. அவள் விலகி செல்ல இவன் நெருங்கி வந்தான். எப்பவுமே ஏதோ சொல்ல போய் அவள் மனம் புண்பட்டுதான் மிச்சம். அவள் அருகே வந்து அமர்ந்தான். அருள்மா, இங்க என்ன பாருடி, நான் அப்படி மீன் பண்ணலடி. உன்னோட மனசுல தோன்றத நீ இனிக்கிட்ட பேசு. அதே மாதிரி என்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோ. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வர எனக்கு உன்னை பத்தி பெருசா தெரியலடி. உனக்கு பிடிச்சது பிடிக்காதது எதுவுமே பெருசா தெரியாது. இன்னைக்கு பிடிச்சது மட்டும் தான் தெரியும். நீ என் கூட பேசணும்னு நான் ஆசைப்படுறேன்டி. ஏன்டி அது உனக்கு புரியவே மாட்டேங்குது? நான் யாருக்குமே பிடிக்காதவ தானே. என்னை பத்தி ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும்? விடுங்க சார், இப்படி ஒரு ஓரத்திலேயே நான் நின்னுக்கிறேன். நீங்க உங்க லைஃப பாருங்க. பைத்தியம் மாதிரி பேசாதடி. எல்லாத்தையுமே மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயத்தின் பேர்ல எல்லாம் என் கூட வாழணும்னு இல்ல சார். நான் தான் தகுதி இல்லாம காதலிச்சிட்டேன். நீங்க என்ன பிடிக்கலன்னா அத்தை விடுறதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். அவள் பேச்சில் கண்முன் தெரியாத அளவுக்கு கோபம். அவளை அடிப்பதற்காக கைகளை ஓங்கியவன் பயத்தில் மிரண்டு விழிக்கும் விழிகளில் கைகளை கீழே இறக்கினான். என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதாடி? அருள் ஊசுடி நீ. எப்படியோ என்னோட லைஃப்குள்ள வந்துட்ட. இப்போ இந்த லைஃப் மேடம்க்கு பிடிக்கலையோ? நீ நினைச்ச நேரம் கல்யாணம் பண்ணவும் உனக்கு சலிச்சு போனதும் விட்டுட்டு போகவும் நான் ஆள் இல்ல. என் லைஃப்ல ஒருத்திக்குத்தான் இடம். அந்த இடத்துல இப்ப நீ தான் இருக்க. இனி யாரும் வர முடியாது. ச, உன் கூட எல்லாம் பொறுமையா பேச வந்த பாரு, என்ன சொல்லணும் என கோபத்தை குரலில் காட்டினான். அந்த நேரம் அவளின் மொபைல் சினுங்கி தன் இருப்பை காட்ட அதை அவனும் திரும்பி பார்த்தான். ஹர்ஷா என்று ப்ளூ ஹார்ட்டுடன் அவள் போன் திரையில் மின்ன ஏனோ இவனுக்கு இன்னும் கடுப்புதான் கிளம்பியது. அவள் போனை எடுத்து அட்டன் செய்து காதில் வைத்தான் அபி. அந்த பக்கம் ஹர்ஷாவின் உற்சாகமான குரல் கேட்டது. அவன் கைகளில் இருந்த போனை அருள் பறிக்க முயல அவளை இழுத்து தன்னுடன் அணைத்து பிடித்திருந்தான் அபி.
அவள் திமிர திமிர அவள் செழுமைகள் அவனில் மோதி அவ்வளவு நேரம் இருந்த அவன் கோபத்தை குறைத்திருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பு இருந்ததுதான். போனை கொடுத்தால் அவள் விலகி விடுவாள் என்பதை அறிந்தவன் தானே ஹர்ஷாவுடன் பேசினான். சொல்லு ஹர்ஷா, எதுக்கு இந்த டைம்ல போன் பண்ண? அருள் இருக்கா சார்? அருள், அவ தூங்குறா. என்ன விஷயம்? சும்மா பேசதான் சார் போன் பண்ணேன். ஹர்ஷா, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நைட் டைம்ல போன் பண்ணாத, அவ பிஸியா கூட இருக்க சான்ஸ் இருக்கு. கல்யாணமான பொண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்க. நான் ஒன்னும் கேவலமான பையன் இல்ல சார். அருள் கிட்ட நான் மெயின்டைன் பண்றது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப தான். எங்க நட்பை கொச்சையா நினைக்காதீங்க. நீங்க என்ன அர்த்தத்துல கேக்குறீங்கன்னு நல்லாவே புரியுது. ஐ நோ எவ்ரிதிங். என்ன பேசணும்னாலும் மார்னிங் போன் பண்ணு. நான் நினைக்கிறது கரெக்ட்னா அருள் இப்போ தூங்கல, உங்க பக்கத்துலதான் இருக்கா, ரைட்? சரி சார், நான் காலையில போன் பண்றேன் என்றவன் அழைப்பை துண்டிக்க இவன் போனை வெறித்தான். இங்கோ அருள் பத்திரகாளியை மாறி இருந்தாள். அவள் மனது நிறைய கேள்விகளுடன் கொந்தளித்தபடி இருந்தது. அவள் கண்கள் அவனை எரித்து கொண்டு இருந்தது. என்ன ஆகுமோ பார்க்கலாம். மகிழுந்தின் பயணம் நம் மனக்கசப்பை மறக்க செய்ததே கண்ணா. மனதார உன்னை என் மனதிற்குள் நிரப்புகிறேன் கண்ணம்மா. பாலைவனம் நடுவில் ஒற்றை தேன் துளி கண்டுள்ளேன் கிருஷ்ணா. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.